பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆமன்பானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய குமாரன், பரலோகத்திலிருந்து வந்தவர். அவரே ஞானஸ்நானம் பெறணும். அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். ஞானஸ்நானம் பெற்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆம், இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் ஞானஸ்நானத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாமல், ஞானஸ்நானத்திற்கு பிறகு நாம் அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் எண்ண வேண்டும். ஞானஸ்நானத்தோடு முடிஞ்சிருச்சு என்று அல்ல, ஞானஸ்நானத்துக்கு பிறகு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகி இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அவர் தனக்காக ஜெபம் பண்ணுகிறாரா? எதற்காக ஜெபம் பண்ணுகிறார்? ஒரு சந்தோஷம். நாம் இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய அந்த நீதியான கிரியை நிறைவேற்ற, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற நமக்கு ஆண்டவர் உதவி செய்தாரே என்று ஒரு சந்தோஷத்தோடு கூட அவர் ஜெபம் பண்ணுகிறார். கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அருமையானவர்களே, அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். ஜெபந்தான் நம்முடைய குடும்பத்தின் ஆதாரம். ஜெபந்தான் நம்முடைய பிள்ளைகளின் ஆதாரம். ஜெபம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணாத ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாகவே வாழ முடியாது. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணுகிறான். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் வேதம் வாசிக்கிறான். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆராதனை செய்கிறதுல கவனம் செலுத்துகிறான். ஆகவே இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரே வழிமுறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதுதான் அந்த வழிமுறை. ஜெபம் பண்ணலாம். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வானத்தையே திறப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பல கதவுகளை திறப்பார். வானமே திறக்கும் என்றால் ஆண்டவர் அடைபட்ட கதவுகளை திறக்க மாட்டாரா? ஜெபம் பண்ணும்போது வானமே திறக்கும் என்றால் வழிகளை ஆண்டவர் திறக்க மாட்டாரா? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதிசயங்களை காட்ட மாட்டாரா? அற்புதங்களை காண்பிக்க மாட்டாரா? வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க மாட்டாரா? நிச்சயமாய் நடப்பிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். வானம் திறக்கப்படும். வானத்தை திறந்தார் ஆண்டவர். திறந்த வானத்தை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் வானத்தை திறந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் வானம் திறக்கும். பரலோகமே திறக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு ஒரு ஆவை போல் அவர் மேல் இறங்கினார். ஆவியானவர் இறங்கி வருகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒரு வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஒரு ஆவியின் பலன் உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்துவம்
உங்களை நிரப்புகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளுகிறது. ஆகவே விசுவாசிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவரை நோக்கி ஊக்கமாய் நீங்கள் மன்றாடும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பெரிய காரியங்களை செய்வார். தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மீது வந்து இறங்குவார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ இவர் என் நேசகுமாரன், நீர் என் நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன். ஜெபிக்கிறவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி. ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகிற மக்களை பார்த்து பரிசுத்த ஆவியை, வானத்தை திறந்து பரிசுத்த ஆவியை அனுப்புகிறது மட்டுமல்ல, அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீர் என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இந்த அனுதின வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களோடு கூட ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.